கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவமூர்த்தி வேத பகுதி, அது நீதிமொழிகள், அதில் 1ஆம் அதிகாரம், அதில் 33ஆம் வசனம். நீதிமொழிகள் 1:33. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, நீங்கள் எதற்கும் பயப்படாமல் அமைதியாக இருப்பதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். தேவனுக்கு நம்ம பயந்து என்ன நடந்துருமோ, அன்னைக்கு என்ன ஆகிருமோ, நாளைக்கு என்ன ஆயிருமோ அப்படின்னு பயப்படுவது தேவனுடைய சித்தம் அல்ல. அப்ப தேவன் நமக்கு வைத்திருக்கிற காரியங்கள், வைத்திருக்கிற வாழ்க்கை பயமுள்ள வாழ்க்கை கிடையாது, தைரியமுள்ள வாழ்க்கை. கர்த்தருக்குள் நம்பிக்கையாயிருங்கள், கர்த்தருக்குள் தைரியமாக இருப்பது தான் நம்மளுடைய வாழ்க்கை. சாலமோன் ராஜா தாவீது ராஜா சிப்லாக்கில் தன் குடும்பம் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போன போது அவன் யாருக்காக போராடினானோ அந்த சொந்த ஜனமே கல்லறிய ரெடி ஆகிட்டாங்க அவங்க அடிச்சு கொள்றதுக்காக. அப்போ கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான்னு நம்ம படிக்கிறோம். அப்போ நம்ம காரியங்கள் வரத்தான் செய்யும், ஆனால் கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தி கொள்ளுகிறோமா? அப்போ எந்த ஒரு பயமும் கிடையாது. கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டு போகும்போது போனது அனைத்தையும் திருப்பி கொண்டாடுறோம் ராஜா. அதே போலதான் நம்மளும் பயத்தினால் இருந்து அனைத்தையும் கர்த்தருக்குள் திடமாக, கர்த்தருடைய நம்பிக்கை, திட நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது சகலமும் நமக்கு திரும்ப கிடைக்கும். இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் எப்படி ஆரம்பிப்பாருங்க, எனக்கு செவி கொடுக்குறவன் எவனோ. அப்ப யார் பயப்படாம தைரியமா இருப்பாங்க? பயப்படாமல், ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருக்கிறவன் யாரு? செவி கொடுக்கிறவன். யாருக்கு செவி கொடுக்கிறவன்? தேவ சத்தத்துக்கு செவி கொடுப்பவர்கள். ஆபத்திற்கு பயப்படாமல், ஆபத்துக்கு பயப்படாமல்னா ஆபத்து வரத்தான் செய்யும். ஆபத்து வரத்தான் செய்யும்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் உங்கள் பக்கத்தில் வராது, விலகி போய்விடும். என்னவா இருந்தாலும் உங்களை விட்டு விலகி போய்விடும். அதுக்கு தான் அங்கே சொல்றாரு, எனக்கு செவி கொடுக்குறவன் எவனோ அவன் ஆபத்திற்கு பயப்படாமல் இருப்பான், அமைதியாக இருப்பான். எப்படி பாருங்க நீங்க, அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி, விக்கினம்ன்றா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு போராட்டமும் இல்லாமல், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அவன் வாசம் பண்ணுவானா? யாரு? தேவனுக்கு செவி கொடுப்பவர்கள். அதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, நம்ம தேவனுக்கு செவி கொடுக்க வேண்டும், தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். தேவன் நம்மளை குறித்து ஒரு காரியம் வைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி அழைத்த தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி வைத்திருக்கிறார், ஒரு காரியங்கள் வைத்திருக்கிறார். அப்ப நமது வழிகளை தேவனுக்கு ஒப்புவித்து அவருடைய வழிகளை நடப்பதற்காக நம்ம ஆயத்தமாக வேண்டும். அப்ப தேவனுக்கு எப்படி செவி கொடுப்பது? முழு வேதம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது? முழு வேதம் நமக்கு அப்படிதான் சொல்லிக் கொடுக்கிறது. தேவனுக்கு செவி கொடுத்தல் எப்படி அப்படின்னு அதிகாலையில எழுந்து தேவ சமூகத்தில் காத்திருக்க தேவன் உங்களோட பேசுவதை நீங்கள் உணர முடியும். அதிகாலையில் எழுதுங்கிற பழக்கம் நம்ம கட்டாயம் வேண்டும். அட்லீஸ்ட் ஒரு 5 மணிக்காச்சும் 6 மணிக்காச்சும் எழுப்ப வேண்டும். அதுக்கு முன்னால் எழுந்திரிச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். எந்த ஒரு சத்தம் இல்லாத நேரத்தில் உட்காந்தீங்கன்னா தேவன் உங்களுடன் பேசுவதை நீங்கள் உணர முடியும். அதிகாலையில் என்னை தேடியவனை கண்டடைவான். காலை தோறும் கிருபை புதிதாக இருக்கும், மாலை தோறும் கிருபை புதிதாக இருக்கும் தேவன் சொல்லவில்லை. காலை தோறும் அதே போல் அதிகாலையில் தேடுகிறவன், என் நேரத்தில் தேடுகிறவன், அவனுடைய நேரத்தில் தேடுகிறவன் தான் சொல்லவில்லை. அதிகாலை நேரம் தேவன் மிகவும் உகந்த நேரம், தேவனுடன் இடைப்படும் நேரம் அதிகாலை நேரம். அப்போ நம்ம ஒரு முடிவு கொடுப்போம், ஆண்டவரே இன்னும் உமது சத்தத்துக்கு நான் செவி கொடுப்பேன் ஆண்டவரே, என் பாதைகளை உமத்தில் ஒப்படைத்து விட்டேன் ஆண்டவரே. இன்னும் உங்கள் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்பொழுது நான் எந்த ஒரு ஆபத்துக்கும் மிக்கணுமின்றி நான் வாசம் பண்ணி எந்த ஒரு ஆபத்துக்கும் பயப்படாமல் இருப்பேன் ஆண்டவரே அப்படின்னு. அப்போ நம்மளை தேவன் அழைத்த நோக்கம், படைத்த நோக்கம் இருந்தாங்க. தேவனுக்கு செவி கொடுக்க வேண்டும். செவி கொடுக்கும்போது நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வாசம் பண்ணுவோம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வாழுவோம். அப்படியே ஆபத்து வந்தாலும் அந்த ஆபத்துக்கு பயப்படாமல் நம்ம பாடு போய்கிட்டே இருப்போம். ஏன்னா நமக்கு முன்பாக தேவன் இருக்கிறார். அவரோட சத்தத்தை கேட்டு நடந்து கொண்டிருக்கிறோம். வழி எதுவில் நடவுகள் அப்படின்னு தேவன் சொல்லும்போது அவர் நமக்கு போராட்டமான வழியை வைத்திருப்பார் கிடையாது, ராஜ பாதையை வைத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, வசனத்தை திருப்பி படிக்கிறேன் பாருங்களீங்க. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். கர்த்தர் என்று இதை கேட்டுக்கொண்டு தேவஜனமே, அவருக்கு செவி கொடுத்து அமைதியாக இருப்பதற்காக, சந்தோஷமாக இருப்பதற்கு கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அழைத்த ஒரு உண்மையுள்ளவர். ஆமென். ஜெபிப்போம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் என்று நீ சொன்ன மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உமக்கு செவி கொடுத்து நீர் எங்களை குறித்து வைத்திருக்கும் பாதையிலே நாங்கள் நடக்கும்போது அமைதியாக இருப்போம் என்று நாங்கள் தெரிந்து கொள்ள மாட்டோம். இன்றைய தினத்திலே நாங்கள் எங்கள் வழிகளை உமரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுமாப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தை
குடும்பத்தில் ஒவ்வொருவரும் தப்பனே உமக்கு செவி கொடுக்கும் பிள்ளைகளாக அவர்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்படி நடக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் உமக்கு செவி கொடுத்து உமது சத்தத்தை கேட்டு நடக்கும் பொழுது ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பார்கள் என்று சொன்ன மகா கிருபையான வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள வாலிப பிள்ளைகள் உங்கள் சத்தத்தை கேட்டு நடக்கும் பிள்ளைகளாக ஒரு பிள்ளைகளை மாற்றியதற்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும். இயேசுவின் மூலமாக கேட்டு நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.